ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான். இது ஒரு மார்னிங் டு ஆஃப்டர்நூன் ரொட்டீன் விலாக் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இது தீபாவளிக்கு முன்னாடி எடுத்த விலாக் இது. இதில் ரொம்ப ஹெல்த்தியான ரொம்ப சூப்பரான ஒரு மருந்து குழம்பு ரெசிபி இதில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இது பேருக்கால குழம்புன்னு சொல்லுவாங்க, இல்லை பிள்ளை பெத்தல் குழம்புன்னு கூட சொல்லுவாங்க. அதாவது குழந்தை பெற்றவங்களுக்கு இது அந்த குழம்பு அடிக்கடி வச்சு கொடுப்பாங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது இது. அந்த குழம்பு ரெசிபி தான் நான் இதில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக இப்போ பிள்ளை பெற்றவங்களுக்குலாம் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த மருந்து குழம்பு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமாக வைப்பாங்க. எங்கள் ஊர் சைடில் நாங்கள் எப்படி வைப்போங்கிறது தான் இதில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அன்றைக்கி காலையில் பசங்களை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வந்ததுக்கப்புறமா என்னோடய வேலைகளை உடனே ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு டைம் இல்லை. காலையிலேருந்து எழுந்திரிச்சதுலேருந்து கொஞ்சம் வேலையாக தான் இருந்தது. காலையில் இன்றைக்கி சமையல் நான் எதுவும் பண்ணலைங்க. டிஃபன் மட்டும்தான் பண்ணியிருந்தேன். பொங்கலும் தேங்காய் சட்னி தான் பண்ணி அவங்கள அமுச்சு விட்டுருந்தேன். அவங்களுக்கும் சரி பசங்களுக்கும் லஞ்சு செஞ்சு கொண்டு போய் கொடுத்துட்டு வரணும். பசங்களை ஸ்கூலில் விட்டுட்டு அப்படியே கடைக்கும் போயிட்டு வர வேலை இருந்ததுங்க. போயிட்டு வீட்டுக்கு வரத்துக்குள்ளே கொஞ்சம் டயர்ட் ஆகிடுச்சு. ரொம்ப பசிக்கவும் ஆரம்பிச்சிச்சு. இன்றைக்கி மாதத்துக்கு ஒரு தடவை பசங்க ஆசைப்படுற மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி லஞ்சு செஞ்சு கொண்டு போய் ஸ்கூலில் கொடுத்துட்டு வருவேன். அது இன்றைக்கி நான் பண்ணுறேன். வேறு எதுவும் பெருசாக அதுங்க எதிர்பார்க்காதங்க. வெறும் இந்த பிரியாணி 65 சிக்கன் குழம்பு தான் விரும்புவாங்க. அதை செஞ்சு கொண்டு போய் கொடுக்கணும். சாதனா அப்பா அது சாப்பிட மாட்டாங்க. அதனால் பார்த்திங்கன்னா கீழ் வீட்டில் ஆன்ட்டி வீட்டில் அவங்க பொண்ணுக்கு குழந்த பிறந்திருக்குது. அவங்களுக்கு இந்த மருந்து குழம்புலாம் வைக்க தெரியாதுன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. சரி நான் வச்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். சரி மருந்து குழம்பு சேர்த்து வச்சோம்னா சாதனா அப்பாவுக்கும் அதில் சாதம் போட்டு கலரி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுவேன். வெறும் முட்டை மட்டும் வேக வச்சுருவேன் அவங்களுக்கு தொட்டுக்கிறதுக்கு. அதுதான் அம்மா பண்ண போகிறேன். சாப்பிட்டுட்டு எதாக இருந்தாலும் அடுத்த வேலை தாங்க. இன்றைக்கி பொங்கல் சூடு பண்ணுறதுக்கெலாம் எனக்கு டைமே இல்லை. எனக்கு எதுவாக இருந்தாலுமே கொஞ்சம் சூடாக சாப்பிட்றதுக்கு தான் பிடிக்கும். ஆனால் இன்றைக்கி சூடு பண்ணிலாம் சாப்பிடலங்க. கடகடன்னு கொஞ்சம் தான் இருந்தது பொங்கல். அதை சாப்பிட்டுட்டு உடனே வேலையை ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். ஒரு 12 மணிக்குள்ளேயே சமையலை முடிக்கணுங்க. 12:20க்கு பசங்களுக்கு லஞ்ச் டைமிங். அதுக்குள்ளே பசங்களுக்கும் கொண்டு போய் கொடுக்கணும். ஒரே நடையில் முடியட்டுமேன்ட்டு மருந்து குழம்பு சீக்கிரம் வச்சிட போகிறேன். அவங்களுக்கும் பசங்களுக்கு கொடுத்துட்டு அப்படியே அவங்களுக்கும் கொண்டு போய் கொடுத்துட்டு வரணும். சமையல் வேலை எனக்கு கொஞ்சம் அதிகம் தாங்க. பிரியாணி, சிக்கன் குழம்பு, 65 பண்ணணும். மருந்து குழம்பு பண்ணணும். கீழ் வீட்டுக்கு கொடுக்குறோம் இல்லைங்களா, அவங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு எப்படியும் லஞ்சுக்கும் சீக்கிரமாக தான் கொடுப்பாங்க. கொஞ்சம் சீக்கிரம் நேரத்தோடு நம்ம செஞ்சு கொடுத்துட்டோம்னா அவங்களும் சாப்பிட்டுப்பாங்க இல்லைங்களா. அதனால தான் கடகடன்னு சாப்பிட்ட உடனே ரெஸ்ட் எடுக்காமல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு சிக்கன் பிரியாணி அந்த சிக்கன் ரெசிபிஸ் எல்லாமே செய்ய போகிறேன். கடைசியாக தான் மருந்து குழம்பு பண்ணணும். அப்புறம் இப்போ ஊருக்கு போயிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா அம்மா இந்த கூடை பின்னி கொடுத்துருந்தாங்க. இதுமாரி இன்னொரு மாடல் இருக்குது. இந்த 2 கூடை அம்மா பின்னி வச்சுருந்தாங்க. ஊறுகாய் அம்மா போட்டு வைக்க சொல்லியிருந்தேன். லெமன் ஊறுகாய் அதுவும் போட்டு வச்சுருந்தாங்க. அதில் இப்போ ஊருக்கு போயிருந்தப்போ எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அந்த 2 கூடையும் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுப்பாங்க. கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு. எனக்கு இந்த தக்காளி கொஞ்சமாக இருக்கிற அன்றைக்கெலாம் அந்த தக்காளி, காய்கறிகள், அதுக்கப்புறம் அந்த இஞ்சி, பச்சை மிளகாய் அது எல்லாமே அந்த கூடையில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். சாதனாப்பாக்கு இந்த லெமன் ஊறுகாய் அதுவும் எங்கள் அம்மாவை போட்டு கொடுக்குறது ரொம்ப பிடிக்கும். அதனால் அம்மா போட்டு வைக்க சொல்லியிருந்தேன். நான் தாளிக்கல, இன்னும் கொஞ்சம் ஊற வேண்டியது இருக்குது. நான் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்டேன், நீ ஊருக்கு போய் தாளிச்சிக்கன்னு சொல்லிட்டாங்க. அது இன்னும் கொஞ்சம் 2-3 நாள் ஊறிச்சுன்னா அதுக்கப்புறம் தாளிக்கணும். அதுக்கப்புறம் எல்லாம் தாளித்து பாதி ஊறுகாய் காலி ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இது முன்னாடி எடுத்த வீடியோ அது. அப்புறம் ஸ்நாக்ஸுக்கு இந்த கேக் நேற்று சாதனாப்போட ஃப்ரெண்டோட குழந்தைக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு அந்த கேக்கெலாம் பசங்களுக்கு கொண்டு போய் கொடுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்களேட்டுக்கு. அப்புறம் வாழைப்பழம் இருந்தது. ஸ்நாக்ஸுக்கு அது 2 தான் பசங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சிருந்தேன். அப்புறம் என்னுடைய தங்கச்சி வீட்டுக்கும் போயிருந்தேங்க. முன்னாடி லாஸ்ட்டு ஒரு தடவை போயிருந்தப்போ கூட அப்போ 65 பவுடர் கொடுத்துருந்தாங்க. ரிலேஷன் யாரோ ரெடி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அதை ட்ரை பண்ணி பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. அதனால் இந்த தடவை ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடியே என் தங்கச்சிக்கிட்ட சொல்லிட்டேன், 1 கிலோ எனக்கு வாங்கி வை, நான் வரும்போது வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு மாரி அவள் வாங்கி வச்சுருந்தேன். உண்மையில் அந்த பவுட்ரு ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம கடையில் வாங்குறதோட இதுமாரி ஹோம்மேடாக வீட்டில் பண்ணுறது ரொம்ப நல்லா தான் இருக்குது. அதனால் 1 கிலோ வாங்கி சொல்லியிருந்தேன், வாங்கி வச்சுருந்தேன். இப்போ இந்த பவுட்ரு போட்டு தான் 65 பண்ண போகிறேன். இதில் எல்லாமே இருக்குங்க. நம்ம வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இஞ்சி பூண்டு விழுது மட்டும் வேணும்னா சேர்த்துக்கலாம். நான் எப்போதுமே சேர்த்துப்பேன். முட்டை கூட சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. தயிர் வேணும்னா இதெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா ஐட்டம் தான் சேர்க்கணுன்னா சேர்க்கலாம். இல்லாட்டினா வெறும் இந்த பவுடர் மட்டுமே போட்டு நம்ம 65 போட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். வானலில் கொஞ்சம் கூட ஒட்டவும் ஒட்டாதுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால தான் 1 கிலோ கிட்ட வாங்கி வைக்க சொல்லியிருந்தேன். அதுவும் இப்போ அது பாதி காலி ஆகிடுச்சி. சிக்கனுக்கு மட்டும் இல்லைங்க, மஷ்ரூமு, அப்புறம் எக்கு 65, பன்னீர், என்னது காலிஃப்ளவர் எல்லாத்துக்குமே அதை போட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும்.
சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூ. 120 என்னமோ தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதில் வந்து இப்போ ஒரு 3 விதமாக வந்து பிரித்து எடுத்துக்க போகிறேன். 65க்கு தனியாக, பிரியாணிக்கு தனியாக, அப்புறம் கிரேவிக்கு தனியான்னு சொல்லிவிட்டு அதுமாரி வந்து கட் பண்ணி எடுத்து அதை வாஷ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் சமையல் வேலை ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அரிசியும் ஊற வச்சுட்டேன் பிரியாணிக்கு. பிரியாணிக்கு எப்போதுமே நான் சிக்கன் ரொம்ப அதிகமாக சேர்க்க மாட்டேங்க. கம்மியாக தான் சேர்ப்பேன். ஏன்னா பிரியாணியில் இருக்கிற சிக்கனோட அதுங்க கிரேவி 65 போட்டால் தான் ரொம்ப விரும்புகிறாங்க. பிரியாணியில் அந்த வெறும் குஸ்கா மட்டும் தான் ரொம்ப விரும்புகிறாங்க. அதனாலவே வந்து நான் அந்த அரிசிக்கு தகுந்த மாதிரி எப்போதுமே சிக்கன் போட மாட்டேன். அப்புறம் இந்த பிரியாணி 65 கிரேவி இதோட ரெசிபிஸ் எதுவுமே நான் இன்றைக்கி வந்து வீடியோ வந்து எடுக்கலை. அதாவது இந்த 65 அந்த பவுட்ரு வந்து காமிச்சதுனால அந்த பவுட்ரு மட்டும் தான் வந்து சேர்த்துருக்குறேன். கூட இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்குறேன். அவ்வளோதான். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா ஃபஸ்ட்டு இது பெசரி ஊற வச்சிட்டோம்னா இது கடைசியாக தான் எப்போதுமே வந்து நான் 65 வந்து போடுவேன். அது வரைக்கும் நல்லா ஊறிச்சுன்னா நல்லாயிருக்கும். ஒரு அடுப்பில் உலையும் ஒரு அடுப்பில் வந்து முட்டையை வந்து வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சமையலுக்கு தேவையான காய்கறிகள் என்னென்ன தேவையோ அதெல்லாம் கட் பண்ணுறதுக்கு வந்துட்டேன். வெளியில் போயிட்டு வந்து கொஞ்சம் டயர்டு வேறு, என்னால் நின்றுட்டு செய்யறதுக்கு வந்து முடியல. அதனால் இங்கே வந்து டிவியை போட்டு விட்டுட்டு அதை பார்த்துக்கிட்டே வந்து மற்றது தேவையானது எல்லாமே வந்து கட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு பிரியாணி வந்து தாளித்து விட்டுட்டோம்னா அது வெந்துட்டுருக்குறோம். அந்த கேப்பில் மருந்து குழம்புக்கு பூண்டு கொஞ்சம் அதிகமாக உரிக்க வேண்டியது இருக்குது. அதை வந்து உரிக்கணும். நேற்றே வந்து உரித்து வைக்கலான்னு பார்த்துங்க, மறந்து போயிடுச்சு. அதனால் இப்போ தான் வந்து உரிச்சிட்டு இருந்தேன். டைமை பார்த்துக்கிட்டே தாங்க வேலை செஞ்சுட்டு இருந்தேன். எங்கே டைம் ஆகிடுமோன்ட்டு ஃபஸ்ட்டு வந்து பசங்களுக்கு தான் ரெடி பண்ணணும். அவங்களுக்கு கூட வந்து கொஞ்சம் லேட்டானால் கூட பரவாயில்ல, 1:30 மணிக்கு கொண்டு போய் வந்து கொடுத்துக்கலாங்கிறனால ஃபஸ்ட்டு இந்த சிக்கன் ரெசிபி தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா தான் வந்து மருந்து குழம்பு வைக்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் இதெல்லாம் வைக்கும்போது எனக்கு அப்பப்போ மறந்து போயிடுங்க. ஒரு தடவை வைக்கும்போது எங்கள் அம்மாட்ட வந்து கேட்டுக்கிறது, ஏன்னா சில ஐட்டங்களை வந்து கூட குறைச்சி போயிடுச்சுன்னா வந்து நல்லா இருக்காது. அதனால் அம்மாட்டும் ஒரு வாட்டி வந்து கேட்டுக்கிட்டு தான் அதுக்கப்புறம் அதை வந்து நான் செய்ய ஸ்டார்ட் பண்ணினேன். இந்த மருந்து குழம்புக்கு மெயினானது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பொருட்கள் தாங்க. மெயினாக சுக்கு, இந்த கொம்பு மஞ்சள், இப்போ காமிக்கிறது வந்து பரங்கிப்பட்டை, அப்புறம் வந்து இந்த கண்டத்திப்ளி, அதாவது கந்தத்திப்ளி, அது கண்டத்திப்ளி சொல்லி பழக்கமாயிடுச்சு. அது அந்த குச்சி குச்சியாக இருக்கு இல்லைங்களா, அதுதான் வந்து கந்தத்திப்ளி. மற்றபடி வந்து மிளகு, சீரகம், மல்லி இது எல்லாமே வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ வந்து காமிக்கிற அளவுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6லேருந்து ஒரு 7 பேர்கிட்ட வந்து நல்லா தாராளமாக வந்து சாப்பிட்லாம். இது வந்து இந்த மருந்து குழம்பு வந்து நல்லா சுத்தமாக நம்ம கைப்படாமல் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுற மாரி இருந்தோம்னா குறைஞ்சது ஒரு 2 மாதம் வச்சு கூட யூஸ் பண்ணலாங்க. இந்த மருந்து குழம்பு வச்சுக்கிட்டோம்னா அந்தளவுக்கு வந்து இது வீணாக போகாது. நம்ம வைக்கிற முறையிலையும் வந்து இருக்குது. காரத்துக்கு வந்து காஞ்ச மிளகாய் தான் வந்து சேர்க்க போகிறோம். மிளகாய் தூள்லாம் எதுவும் சேர்க்கக்கூடாது. புளி வந்து ஒரு லெமன் சைஸ் வந்து ஊற வச்சுருக்கிறேன். இதுக்கு தேவையான மெயினான பொருட்கள் வந்து இது தான். எங்கள் சைடு இதை 4 மட்டும் தான் வந்து மெயினாக யூஸ் பண்ணுவாங்க. சில பேரில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய வந்து சேர்ப்பாங்க. இந்த சித்திரத்தை, அதுக்கப்புறம் இந்த இன்னொன்று இந்த சதக்குப்பன்னு ஒன்று சொல்லுவாங்க. அது இன்னும் நிறைய மருந்து ஐட்டம்லாம் இருக்க அதெல்லாம் வந்து சேர்ப்பாங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு விதமாக வந்து வைப்பாங்க. நாங்கள் இப்படி தான் வந்து வைப்போம். இந்த குழம்புக்கு வந்து அதிகமாக பூண்டு வந்து சேர்க்க போகிறோம். இதில் சேர்க்குற பொருட்கள் எல்லாமே அதிக மருத்துவ குணம் உள்ளது. குழந்தை பெற்றவங்களுக்கு இது நம்ம இந்த குழம்பு வச்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. உடம்பு நல்ல வலு கொடுக்கும். உடம்பு வலியெல்லாம் வந்து வாங்கும். அதுக்கப்புறம் வயிற்றில் இருக்கிற புண்ணை ஆற்றிடும். வயிறு உப்பசம் வந்து குறையுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மோஷன் ப்ராப்ளம் வந்து ரொம்ப இருக்காது. இது போல் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது இந்த மருந்து குழம்புல. அதுதான் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா உள்ள பெற்றவங்களுக்கு இந்த குழம்பு வந்து அடிக்கடி வச்சு கொடுப்பாங்க. இது அவங்க மட்டும்தான் கிடையாதுங்க, எல்லாருமே இந்த குழம்பு வந்து வச்சு சாப்பிடலாம். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்துலலாம் வந்து டெலிவரி வந்து வீட்டிலே வந்து கூட நடக்குங்க. அவங்களுக்குலாம் வந்து மருந்து மாத்திரைக்கு பதிலாக இந்தமாரி குழம்பு தான் அடிக்கடி வச்சு கொடுப்பாங்க அப்படின்ட்டு எங்கள் அம்மா வந்து சொல்லுவாங்க. இப்போல்லாம் நம்ம ஹாஸ்பிட்டல் போய் அந்த மருந்து வந்து எடுத்துக்கிறதுனால இந்த மருந்து குழம்பு நீங்கள் சாப்பிட்ற மாரி இருந்தீங்கன்னா நீங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு எப்போலேருந்து சாப்பிட்லான்னு வந்து நீங்கள் கேட்டுக்கோங்க. எனக்குலாம் எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 5 நாள் 7 நாள் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, அப்போலேருந்து வந்து வச்சு கொடுப்பாங்க. நம்ம இதுமாரி ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு சாப்பிட்லாம். இதுக்கு தேவையான பொடியை நம்ம ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு தேவைப்படும் போது கூட நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், குழம்பு வச்சுக்கலாங்க. அது வேணும்னா சொல்லுங்கள், நான் தனியாக வந்து நான் ஷேர் பண்ணுற அளவுகளோட. இப்போ நம்ம அந்த சுக்கு, பரங்கிப்பட்டை, அந்த கந்தத்திப்பிலி, அதுக்கப்புறம் மஞ்சள் இது எல்லாமே வந்து அப்படியே வந்து வறுக்க முடியாது. அது நல்லா வந்து இடிக்கல்லில் நல்லா பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற மல்லி, மிளகு, ஜீரகம் எல்லாமே அது கூட ஒன்றாவே கலந்துட்டு மெயினாக வந்து இந்த குழம்பு முழுக்க நல்லெண்ணெயில் வச்சா ரொம்ப நல்லதுங்க. நீங்கள் இதை வறுக்கும் போது நெய்யோ இல்லைன்னா வந்து நல்லெண்ணெயோ வந்து சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் தான் வந்து சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும். இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து காரம் வந்து நான் காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கிறேன். அந்த மிளகாய் வந்து பார்க்க உங்களுக்கு நிறைய தெரியும், காரமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நான் அந்த மிளகாய் காரம் இல்லாத மிளகாய், ஆல்ரெடி மிளகும் வந்து சேர்த்துருக்குறோம். குழந்தை பெற்றவங்களுக்கு கண்டிப்பாக வச்சு கொடுக்கும்போது கொஞ்சம் காரம் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. இது வந்து இந்த மருந்து சாம்பல் கொஞ்சம் ஹீட்டும் கூட, அதனால் வந்து காரத்தை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இன்னொரு மெயினான விஷயம்,
குழம்பு கூட்டி வைக்கும்போது கொஞ்சம் விளக்கெண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. அந்த விளக்கெண்ணெய் சேர்க்கும்போது இதில் இருக்கிற அந்த காரம், அதுக்கப்புறம் அந்த ஹீட் எல்லாம் கொஞ்சம் அதை வந்து பேலன்ஸ் பண்ணிடும். இது வறுக்கும்போதே வீடே அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும். இது நல்லா வந்து வறுத்துட்டு ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கணுங்க. திப்பி திப்பியாலாம் இருக்கக்கூடாது. நல்லா எந்த அளவுக்கு ஒட்ட ஒட்ட மைய அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து சில பேருக்கு இந்த குழம்பு கொஞ்சம் திப்பி திப்பியாலாம் இருந்து சாப்பிட்டாங்கன்னா பேதி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு தான் வந்து சொல்கிறேன். எந்த அளவுக்கு உங்களால் மைய முடிஞ்சால் அம்மியில் வந்து அரைச்சா இன்னும் ரொம்ப நல்லது. எனக்கு டைம் இல்லைங்கிறனால நான் மிக்சியில் தான் வந்து நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த குழம்பு இன்றைக்கி நான் மண் சட்டியில் தாங்க வைக்கிறேங்க. மண் சட்டியில் வைக்கும்போது இன்னும் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். என்கிட்ட விளக்கெண்ணெய் இல்லைங்கிறதுனால நான் நல்லெண்ணெயில் தான் ஃபுல்லாக அந்த குழம்பு வைக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் இந்த குழம்புக்கு அதிகமாக சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் அதிகமாக சேர்க்கும் போது ரொம்ப நாளைக்கு அது கெட்டு போகாமலே வந்து இருக்கும். சட்டி நல்லா ஈரம் இல்லாமல் நல்லா சூடாக காய்ஞ்சதுக்கப்புறமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதுக்குள்ளே இந்த விழுதி நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கிட்டு இந்தளவுக்கு நல்லா மைய அரைச்சிக்கணும். இந்த குழம்புக்கு மெயினாக வந்து காய்கறிகள்னு பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் இல்லை கத்திரிக்காய் வந்து சேர்ப்பாங்க. சில பேருக்கு கத்திரிக்காய் சேர்க்கும் போது இப்போ சி செக்ஷனாக இருந்தால் அவங்களுக்கு அந்த தையெல்லாம் போட்டிருக்கும் போது சில சமயம் ஒரு அப்படியே நம்மன்னு பிக்க அதாவது அரிக்க ஆரம்பிக்கும் கத்திரிக்காய் சாப்பிடும் போது. அதனால் வந்து அரிக்கிற மாரி இருந்ததுன்னா கத்திரிக்காய் அவாய்ட் பண்ணிக்கோங்க. வெறும் முருங்கைக்காய் மட்டும் வந்து சேர்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு பூண்டு அதிகமாக வந்து உங்களால் சேர்த்துக்க முடியுமோ உரிச்சு அந்த அளவுக்கு அந்த குழம்புக்கு நிறைய சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு கரண்டி நம்ம குழம்பு எடுத்தோம்னா அதில் குழம்போட பூண்டு அதிகமாக இருக்கிற மாரி வந்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் கொடுக்கும்போது தாய்ப்பால் அதிகமாக வந்து சுரக்கும் அந்த பூண்டு அதிகமாக சேர்க்கும் போது. எண்ணெயில் அந்த பூண்டு சேர்க்கணும். தாளிக்கிறதுக்கு வேறு எதுவும் கிடையாது. எண்ணெய் சூடானதுமே பூண்டு சேர்த்து அதில் இருக்கிற ஈரப்பதம் போகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா வந்து வதக்கிக்கணும். அப்போ தான் வந்து அது ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அது வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதியும் சேர்த்து நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கிக்கணும். அது வதங்கிட்டு இருக்கிற கேப்பில் நான் ஒரு லெமன் சைஸ் அளவு புளி வந்து எடுத்துருக்கிறேன். அதை கரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து ஓரளவு நான் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்ச ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம வந்து புளி கரைசல் வந்து சேர்த்துக்கலாம். இல்லை நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேங்க. செய்கிற அவசரத்தில் வந்து முருங்கைக்காய் ஃபஸ்ட்டே வந்து போட்டுட்டேன். முருங்கைக்காய் வந்து பாதி குழம்பு கொதிச்சதுக்கப்புறமா கடைசியாக வந்து சேர்த்துக்குவோங்க. ஏன்னா ஃபஸ்ட்டே சேர்த்ததுனால இது கொஞ்சம் ரொம்ப நேரம் வந்து கொதிக்க விடணும். அந்த முருங்கைக்காய் வந்து பார்த்திங்கன்னா இது பிஞ்சு முருங்கைக்காய் வரையா இருந்ததுனால அப்படியே தனித்தனியாக பிச்சுட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கொதிச்சதில்லை, நல்லா வெந்ததில்லை. அதனால் வந்து பாதி கொதிச்சதுக்கப்புறமா நீங்கள் முருங்கைக்காய் வந்து சேர்த்துக்கோங்க. கத்திரிக்காய் வேணும்னாலும் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து சேர்க்கலை. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது மீடியம் ஹீட்லேயே வச்சு நல்லா வந்து குழம்பு கொஞ்சம் நல்லா திக்காக வந்து சுண்டி வரணும். எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வரணும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி கொஞ்சமாக விளக்கெண்ணெய், அதாவது ஒரு 3/4 ஸ்பூன் கிட்ட வந்து விளக்கெண்ணெய், அதுக்கப்புறம் மீதி வந்து நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு அதை வந்து கொதிக்க வச்சுக்கலாம். அப்பப்போ டைமை பார்த்துக்கிட்டே தாங்க வேலை செஞ்சிட்ருந்தேன். வழக்கம் போல் தான் பிரியாணி ரெடி ஆனதுமே அந்த அடுப்பில் வந்து குழம்பு மாற்றி வச்சுட்டு இதில் 65 வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடி வந்து கிரேவி வந்து செஞ்சு முடிச்சிட்டேன். எப்போதுமே 65 கடைசியாக தான் வந்து செய்வேன். வழக்கம் போல் தான் நம்மளுடைய சமையல் வேலை செய்யும் போது எடுத்த பொருள் அங்கங்கே எடுத்து வைக்கிறது, கிச்சனில் ஏதாவது சிந்துனா துடைச்சி விடுறது, பாத்திரம் சேர விளக்கி வைக்கிறதுன்னு இந்த வேலையும் சைட் பை சைடு செஞ்சுக்கிட்டே தான் வந்து இருந்தேன். இந்த சிக்கன் 65 வந்து பார்த்திங்கன்னா நான் அதில் முட்டை சேர்க்கல, தயிர் கூட வந்து சேர்க்கலைங்க. வெறும் அந்த பவுடரும் இஞ்சி பூண்டு விழுது மட்டும் தான் வந்து சேர்த்துருக்கேன். அதுக்கு கொஞ்சம் கூட வந்து எண்ணெயில் வந்து ஒட்டாமல் வந்து வருது, அதாவது வானலில் ஒட்டாமல் வருது பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கனால தான் அவங்ககிட்ட திருப்பி அந்த பவுடர் வந்து வாங்கியிருந்தேன். அதனால் வந்து மருந்து குழம்பு வந்து கொதிச்சிட்ருக்கு. நல்ல காலையிலலாம் நல்ல வெய்ய காமிச்சிட்டு தாங்க இருந்தது. திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா நல்ல மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்ச நேரத்தில் செம்ம மழைங்க. அப்போல்லாம் வந்து கிளைமேட் வந்து அப்படியே மாறி மாறி தாங்க இருந்தது. நல்ல வெய்ய காமிச்சிட்ருக்கும். திடீர்னு பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிட்டு இருந்தது. அப்போல்லாம் அந்த ஒரு 10 நாள் பொழுது அப்படி தான் வந்து இருந்தது. சமைக்கும் போது செம்ம வெய்ய. கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா நல்ல மழை ஆரம்பிச்சிருச்சு. மழை விடுற மாரி தெரியல. ஆனால் அந்த மழையில் தாங்க ரெயின் கோட்டு போட்டுட்டு தான் பசங்க ஸ்கூலுக்கும் அவங்களுக்கும் கொண்டு போய் வந்து லஞ்சு கொடுத்துட்டு வந்தேன். பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மருந்து குழம்பு குழச்சிட்ருக்கிற கேப்பில் அவங்களுக்கு லஞ்சு பேக் பண்ணி வச்சுட்டு இனிமேல் தான் வந்து கொடுக்க போகணும். பார்த்திங்கன்னா மணி வந்து 11:20 ஆகுது. இன்னும் டைம் இருக்குங்கிறனால எப்போதுமே நம்மளுக்கு இந்த பிரியாணி எதுவாக இருந்தாலுமே சுட சுட சாப்பிட தான் வந்து பிடிக்கும். அன்றைக்கி வந்து பிரியாணி சூப்பராக இருந்ததுங்க. ரொம்ப சிம்பிளாக தான் வந்து பண்ணியிருந்தேன். அதனால் டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருந்தது. அதுமாரி 65 வந்து ரொம்ப நல்லா இருந்தது. கிரேவி வச்சு கொஞ்சமாக சாப்பாடு வச்சு நான் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து இவங்க 2 பேருமே கொண்டு போய் சாப்பாடு கொடுத்துட்டு வந்தேன். நான் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே மருந்து குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. அப்புறம் வந்து மருந்து குழம்பு வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு மட்டும் சும்மா நாளைக்கு வந்து சாப்பிட்றதுக்கு ரவுண்டு எடுத்து வச்சுக்கிட்டு மீதி அப்படியே வந்து அவங்கள்ட்ட கொடுத்துட்டேன். அவங்க வீட்டில் பெருசாக யாரும் ரொம்ப சாப்பிட மாட்டாங்களாம். ஆன்ட்டியும் அவங்க பொண்ணு மட்டும் தான் வந்து சாப்பிடுவாங்கிறனால அவங்க அப்படியே 2-3 நாளைக்கு வச்சுருந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கட்டுமேன்ட்டு அப்படியே சட்டியோடவே வந்து கொடுத்துட்டேன். அப்புறமா சட்டி வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு, ஏன்னா அந்த சட்டியில் இந்த குழம்பு இருந்தால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் அப்படியே வந்து கொடுத்துட்டேன்.
பூண்டு இன்னும் கொஞ்சம் கூட வந்து போட்டிருந்துருக்கலாம். எனக்கு நேரம் இல்லை உரிக்கிறதுக்கு. நல்லா வந்து கொஞ்சம் நிறைய தான் வந்து போட்டிருக்கேன். இருந்தாலுமே எண்ணெயும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பிரிஞ்சு மேலே வந்துருக்குது. இந்த குழம்பு கைப்படாமல் வச்சுருந்தோம்னா ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு மாதத்துக்கு மேலேயே வச்சுருந்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணுறதோட அப்பப்போ வந்து அதாவது ஒரு 2, 3 நாளைக்கு வச்சுருந்து சாப்பிட்ற மாரி ஃப்ரெஷ்ஷாக வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இது வந்து நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தை பெற்றவங்களுக்கு மட்டும் இல்லாமல் எல்லாருமே இது வந்து சாப்பிட்லாம். ரொம்ப நல்லது. சாப்பிடும்போது கொஞ்சம் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பாடு செய்யும்போதே கொஞ்சம் மட்டும்தாங்க என்னால் பாத்திரம் விளக்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் ஆன மாரி இருந்ததுனால, நான் அப்புறம் வந்து விளக்கல. சரி ஒரேடியாக வந்து கொடுத்துட்டு லஞ்செல்லாம் கொடுத்துட்டு வந்து விளக்கிக்கலான்ட்டு அப்படியே வந்து போட்டு வச்சுட்டேன். மழையும் விடுற மாரி இல்ல. கொஞ்சம் கசகசன்ட்டு வேற இருந்ததுனால, அப்புறம் நான் அது விளக்கல. நான் இருக்கிற ஏரியால மட்டும் தாங்க நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்தது. வெற்றி ஸ்கூல்ல கொண்டு போய் அங்கே கொடுக்கும்போதெல்லாம் நல்ல சரியான மழை. ஆனா, சாதனா அவங்க அப்பா ஆஃபீஸ்க்கு போகும்போது அங்க ஒரு துளி மழை கூட கிடையாதுங்க. வீட்லேருந்து கிளம்பும்போது மழை பெஞ்சதுனால ஜர்கின் போட்டுட்டு போனேன். அங்கெல்லாம் போனா ரோட்ல போகும்போது எனக்கே ஒரு மாரியா இருந்ததுங்க. ஏன்னா, நான் மட்டும் தான் ஜர்கின் போட்டுட்டு போறேன். வேற யாருமே வந்து புள்ளைங்கன்னா அங்கெல்லாம் மழையே இல்ல. அது ஒரு மாரியா இருந்தது. அப்புறம் அவங்களுக்கெல்லாம் வந்து லஞ்ச்லாம் கொடுத்துட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள ரொம்ப டயர்ட் ஆயிட்டேங்க. ஏன்னா காலையில் ஏஞ்சதுலேருந்து மதியம் வரைக்குமே எனக்கு வேலை கரெக்டாக இருந்தது. கொஞ்சம் நேரம் கூட ரெஸ்ட்டே இல்லாமல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய மார்னிங் டு ஆஃப்டர்நூன் ரொட்டீன் விளாக் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இதில் ஒரு சூப்பரான ஒரு மருந்து குழம்பு ரெசிபி வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விளாகில் பார்க்கலாம்.